நல்லா ஸ்பைசியான கீ போட்டு வெஜ் மட்டன் கீ ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? என்னடா வெஜ் மட்டன் கீ ரைஸ்ன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மீல் மேக்கர் கீ ரைஸ் தான் நான் அப்படி சொல்கிறேன். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீல் மேக்கரை நான் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுட்டேன். தென் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை. ஆஃப்டர் தேட் கொஞ்சம் அது இதாகவும் வெங்காயம் போட்டு அது நல்லா ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நெய் வந்து ஆயிலோடையே ஊற்றினோம், நான் மறந்துட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இது வந்து பிரியாணி மசாலா, இது நான் வீட்லேயே அரைப்பேன், கரம் மசாலா. ஸோ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இன்னும் அந்த ஒரு தக்காளி வெயிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு பேஸ்ட் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இதில் போட்டுட்டு அதையும் மசாலா செய்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு அதுக்கு தேவையான ரைஸ்க்கு தேவையான சால்ட் போட்டு அதையும் நல்லா கிண்டினதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக கொஞ்சம் அதில் மசாலா பிடிச்சிச்சின்னா ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கப் ஆஃப் ரைஸ் ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த கப் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற கப் தான். ஸோ இதில் நான் ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்ததுனால நான் வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த மசாலாலாம் ஆகிடுச்சு இல்லையா, இதில் வந்துட்டு நான் ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தேவையான சால்ட் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண வைக்கணும். நல்லா கொதிக்கணும். லைக் பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி வர்ற மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நான் அதில் ரைஸ் போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு, ரொம்ப கிண்டக்கூடாது, குழஞ்சி கிண்டி விட்டு நான் விசில் போட்டேன். அது ஒரு 2 விசில் வரவும் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வெஜ் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.